Alhamdulillah Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Karim A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladzi kurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்கள் வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரினுடைய ஹலாலான ஹாஜத்துகளை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. தண்ணீர் குடிப்பது முதல் கொண்டு சாதாரணமாக கழிவறைக்கு செல்லும் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஸரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அவர்கள் அமர்ந்து சிறுநீர் கழித்த போது இதை பார்த்த காஃபிர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். பெண்கள் சிறுநீர் கழிப்பதை போன்று நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீர்களே என்று ஏளனம் செய்தபோது சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுடைய நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது கூட விட்டு வைக்கவில்லை. சிறுநீர் கழிப்பது எப்படி கழிக்க வேண்டும், எந்த திசையில் கழிக்க வேண்டும் என்பது குறித்து எங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நாம் சாதாரண விஷயமாக, சின்ன விஷயமாக நாம் கருதுவோம். ஆனால் அது கூட விட்டு வைக்கவில்லை. எல்லா விஷயங்களையும், ஒரு முடி வெட்டுவது முதல் கொண்டு, நகம் வெட்டுவது முதல் கொண்டு எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விரிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பதிவு செய்யப்படுகிறது. நாம் எந்த வார்த்தை, அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, தீய வார்த்தையாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மலக்குமார்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தையை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நாம் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், தீய வார்த்தைகளை
அடுத்தவர்களுடைய மனது புண்படும்படியான வார்த்தைகளை, அடுத்தவர்களை கேலி செய்யும்படியான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, அருவருப்பான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல்யகுல் கைரா, அவர் நல்லதை பேசட்டும், அவுல யஸ்முத், அல்லது மௌனமாக வாயை மூடி இருக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்று சொன்னால் வாயை மூடிக்கொண்டு, இதற்கு நேரடியாக அர்த்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாயை நாம் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வீணாக நாம் பேசுவதின் மூலமாக யாரையாவது குறித்து புறம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், பொய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதுவெல்லாம் நரகத்திற்கு அழைத்து செல்கிற பெரிய பாவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சதகா செய்வதை விடவும் சிறந்த மௌனமாக இருப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தின், நல்ல வார்த்தைகளை பேசுவது தர்மம் செய்வதை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் பக்ரா சூராவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நாம் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நீங்கள் பேசக்கூடிய ஒன்றை அல்லாஹு தஆலா கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இன்றைக்கு இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே சண்டை வந்துவிட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டால், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டால், ஒரு அண்டை வீட்டான் இன்னொரு அண்டை வீட்டாருக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டால், அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்கிற பேச்சை நம்மால் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். எந்த வார்த்தையாக இருந்தாலும் மலக்குமார்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பேசினால் நல்லதை மட்டும் பேசுங்கள். ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் அந்த வார்த்தை அப்படியே கபூலாகிவிடும். நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிற்கு சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் யதார்த்தமாக சொன்ன சில வார்த்தைகள், அதையே அல்லாஹு தஆலா அப்படி கபூலாக்கி இருக்கிறான். எனவே நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை நமக்கு இதுபோன்ற வரலாறுகளை சொல்வதின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய பேச்சை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வெற்றிக்கான வழி என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசானக, உன்னுடைய நாவை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் நாம் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய மனம் எதை விரும்புகிறதோ அதையெல்லாம் பேசிவிடக்கூடாது. நமக்கு மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடக்கூடாது. அது கோபமாக இருக்கிற போதும் சரி, அது நல்ல நிலையில் இருக்கிற போதும் சரி, நாம் பேசுகிற வார்த்தை சில சமயங்களில் அது கபூலாகிவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடந்துவிடும். அதற்கு ஏராளமான சான்றை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறை சொல்லி காட்டுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான ஆண் பிள்ளைகள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சுருந்தாங்க, தங்களோடையே வச்சுருந்தாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. கடைசி பிள்ளை, எல்லாரும் வேட்டைக்கு வெளியே போவாங்க, காட்டுக்கு செல்வார்கள். இதையெல்லாம் பார்த்து என்ன செஞ்சாங்க, மூத்த சகோதரர்கள் பெரிய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்மோடு அழைத்து சென்று அவரை கொன்றுவிட வேண்டும், அவரை எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தந்தையிடத்திலிருந்து அவரை அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா, அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குவோம், நாங்கள் நல்ல முறையில் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதனுடைய விரிவாக அல்லாஹ் பேசுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படி அவர்கள் மகன்கள் கேட்கும்போது
நீங்கள் கவனக்குறைவாக நீங்கள் இருக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓனாய் தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னான். கால இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி வஅகாஃபு அன் யஅகுலஹு ذئபு. நீங்கள் கவனக்குறைவாக நீங்கள் இருக்கிற போது ஓனாய் தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. வெளியூருக்கு நம்முடைய பிள்ளைங்க போகிறாங்க, யாராவது போகிறாங்கன்னா பிஸ்மில்லா ஃபி அமானில்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அனுப்பி வைத்திருந்தால் எந்த ஒன்றுமாக இருக்காது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவறுதலாக தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தை ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன்னாங்க. இந்த வார்த்தையின் மூலமாக தன்னுடைய மகனை 40 ஆண்டுகள் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். யதார்த்தமாக பேசிய வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். அந்த வார்த்தையின் மூலமாக 40 ஆண்டு காலம் தன்னுடைய மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. யாராவது ஊருக்கு போகிறாங்க, பிஸ்மில்லா தவக்கல் அலல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கணும். எதுவாச்சும் ஆயிரும், ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்தக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னா என்ன செஞ்சுருவீங்க? ஏதாச்சும் ஆயிரும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை இல்லாமல் இது போன்ற வார்த்தைகளை சொன்னால் சில சமயங்களில் அப்படியே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரா யூசுஃபில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப அழகாக இருப்பார்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் அவர்களை விரும்பக்கூடிய நபரில் இருந்தாங்க. பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அடைய வேண்டும் என்று விரும்பினாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் பாதுகாத்திருப்பான். ஆனால் என்ன செஞ்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. பெண்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை விருப்பமானதுன்னாங்க. பெண்கள் எனக்கு எதன் பக்கம் அழைக்கிறார்களோ, தவறு செய்வதற்கு பெண்கள் அழைக்கிறார்கள், எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்ததுன்னாங்க. இந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹு தஆலா சிறைச்சாலையில் போட்டான். எனவே நாம் பேசுகிற போது யதார்த்தமாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே சில சமயம் கபூலாகிவிடும். எனவே நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். 14 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி, சிறைச்சாலையில் இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவங்க வார்த்தையும் அல்லாஹ் கபூலாக்கலாம். இப்படி திருக்குர்ஆனில் பார்க்கிறோம் ஏராளமான சான்றுகள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலியமான செய்தி, இமாம் ஸமக்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் கஸாஃபினுடைய ஆசிரியர் சிறுவராக இருக்கிற போது குருவியை வச்சு விளையாண்டு கொண்டிருந்தாங்க. குருவியை வச்சு அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கும்போது குருவியினுடைய காலை உடைத்து விட்டார்கள். அவங்க தாய் என்ன செஞ்சாங்க? உன்னுடைய காலும் உடையட்டும்னாங்க. யதார்த்தமாக சின்ன பிள்ளைங்க விளையாடுகிறார்கள், விளையாடும் போது குருவி கால் உடைஞ்சு வச்சு, அதற்கு ஏதாவது கண்டித்து இருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனால் பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்கிற போது உருப்பட மாட்டேன், நாசமாக போயிடுவேன், விளங்க மாட்டேன் என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தை சில சமயங்களில் கபூலாகிவிடும். அவர்கள் அப்படியே ஆகியும் விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இமாம் ஸமக்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிற போது குருவியினுடைய காலை உடைச்சாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, உன் காலும் உடையட்டும்னாங்க. அவர்கள் மார்க்க கல்வியை கற்று ஹாஃபிலாக ஆனதற்கு பிறகு, முஹத்திஸாக முஃபஸ்ஸிராக ஆனதற்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஒரு தடவை ஒரு வெளியூருக்கு பிரயாணம் செல்கிறார்கள். ஒட்டகத்திலிருந்து கீழே விழுகிறாங்க, கால் உடைஞ்சு போச்சு. இல்ஹாமாக அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான், உன்னுடைய தாய் சிறுபிள்ளையாக இருக்கும்போது சொன்னார்களே, நீங்கள் குருவியை உடைத்த போது உன் கால் உடையட்டும் என்று சொன்னார்களே, அதனுடைய தாயினுடைய பத்துவா தான் இப்பொழுது உங்களுடைய கால் உடைவதற்கான காரணம்.
அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இன்றைக்கு கபூலாகாவிட்டாலும் கூட என்றைக்காவது ஒரு நாள் கபூலாகிவிடும். நம்ம பிள்ளைங்க சேட்டை செய்வாங்க, சொன்னோடி கேட்க மாட்டாங்க, உருப்படவே மாட்டேன், நாசமாக போயிடுவோம் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை பார்த்து ஏதாவது இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஃபிர்அவுனுடைய வரலாறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவன் எப்படி அழிக்கப்பட்டான், கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவனுடைய வாயில் மண்ணை புகுத்தப்பட்டு அவன் அழிக்கப்பட்டான். இதற்கான காரணம் எப்படி என்று பார்க்கிற போது தஃப்சீர்களில் சொல்லித்தரப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான், ஃபிர்அவுன்ட்ட அனுப்புகிறான். மனிதருடைய உருவத்தில் வருகிறார்கள். மனிதருடைய உருவத்தில் வந்து கேட்குறாங்க, ஃபிர்அவுன்ட்ட கேட்குறாங்க, ஒரு எஜமானுக்கு அவனுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாள் எஜமானுக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எஜமான் எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கிறான். அவன் வாகனத்தை கொடுக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எல்லா விதமான செலவுக்குண்டான பணத்தையும் கொடுக்கிறான். இப்படி இருக்கும்போது அந்த வேலை செய்யக்கூடிய நபர் எஜமானுக்கு மாறு செய்கிறான். அவனை எப்படி அழிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மனிதருடைய உருவத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுன்ட்டு கேட்குறாங்க. ஃபிர்அவுன் சொன்னான், தண்ணிக்குள்ள மூழ்கடித்து அவனுடைய வாயில் மண்ணை போட்டு அவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபிர்அவுன் சொன்னான். இந்த வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஃபிர்அவுன் அழிக்கப்படுகிற போது அவன் எந்த வார்த்தையை சொன்னானோ அவன் சொன்னதன் பிரகாரம் அவன் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு, கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவனுடைய வாயில் மண்ணை போட்டு அவனுக்கு அழிவு தரப்பட்டது என்பது திருக்குர்ஆன் சொல்லித் தருகிற சான்று. எனவே நாம் பேசுகிற யதார்த்தமாக பேசுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாகவே சஹாபாக்கள் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நலம் விசாரிப்பது வழக்கம். போய் நலம் விசாரிப்பாங்க காலையிலும் மாலையிலையும். அப்படி ஒரு நாள் ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை நலம் விசாரிக்க போனாங்க. போனால் சொல்லுவாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க சரியாகிவிடும், இதுதான் சொல்ல வேண்டும். நலம் விசாரிக்க போனால் மணிக்கணக்காக என்ன செய்யக்கூடாது, பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. நலம் விசாரிக்க போனால் கவலைப்படாதீங்க, உங்களுடைய நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல் சொன்னாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அந்த சஹாபி சொன்னாங்க, இது என்னை மௌத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும், இது ஷிஃபாவாகாது என்று நான் நினைக்கிறேன், இது என்னை மரணிக்க வைத்து விடும் என்று சொன்னாங்க. அதே போல கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. எனவே நாம் பேசுகிற வார்த்தை, யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களா, அவ்வளோதான் போச்சு, இந்த நோய் கொரோனா வந்துருச்சா, எய்ட்ஸ் வந்துருச்சா, இது வந்துருச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதே போல் அவர்களும் என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஷிஃபாவாயிரு, எவ்வளவு பெரிய நோய் ஏற்பட்டாலும் எனக்கு ஷிஃபாவாகிவிடும் என்கிற நம்பிக்கை முதலில் அவர்களுக்கு வேண்டும். இந்த நோய் என்ன செய்யாது, இனி எனக்கு காலம் முழுவதும் சரியாகாது என்று சொன்னால் காலம் முழுவதும் சரியாகாது. ஷிஃபாவாகிவிடும் என்று அவர்கள் கருதினால் நிச்சயம் அல்லாஹு தஆலா ஷிஃபாவை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் தான் சொன்னாங்க, நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யகுல் ஹைரா. அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்கட்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, எப்பொழுதும் மௌனமாகவே இருப்பாங்க. வாயில் கற்களை வைத்துக் கொள்வார்களாம், பேசாமல் மௌனமாகவே இருப்பாங்க. ஏதாவது தேவை ஏற்பட்டால் மட்டும் என்ன செய்வாங்க, அந்த கற்களை வெளியே எடுத்து விட்டு என்ன செய்வாங்க, பேசிட்டு மீண்டும் கற்களை வாயில போட்டுக்கொள்வாங்க. தேவையில்லாத வார்த்தையை பேசிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. எனவே நாமும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லா விதமான தீங்கை விட்டும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஸ்ஐஆர் ஃபார்ம்